வியர்ஸ் வணக்கம் நான் சங்கீதா இது தினத்தோறும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு weight loss வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம ஈஸியா weight loss பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம இதெல்லாம் சாப்பிடுவோம் weight loss drink எல்லாம் குடிப்போம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து சாப்பாட்டு லெவல் வந்து கம்மியா எடுத்துக்குவோம் ஒரு சிலர் வந்து வொர்க் அவுட் பண்ணுவாங்க ஆனா இதுல எல்லாமே இது மூணுமே வந்து சேர்ந்து பண்ணாதான் நமக்கு வந்து weight loss ஆகும் அது எப்படி அப்படினா நம்ம வந்து एक्चुअली நம்ம சாப்பிடாமயே இருக்கோம் சாப்பிடாம weight loss பண்ணோம் அப்படினா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா நிறைய இருக்கு அதனால அளவா சாப்பிட்டுக்கணும் அது கூடவே கொஞ்சம் பாத்தீங்கன்னா வொர்க் அவுட் பண்ணனும் அந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணனும் என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும் நீங்க அந்த பேஸ்ல போனீங்க அப்படினா தான் உங்களுக்கு ஈஸியா வந்து டக்குன்னு வந்து weight loss பண்ணிரலாம் ஒரு சிலரால பாத்தீங்க அப்படினா 10 நாள்ல இளைச்சிடுவாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வொர்க் அவுட் இருக்கும் சாப்பாடு கம்மியா இருக்கும் சாப்பாடு என்ன சாப்பிடுவாங்களோ அத தான் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஒரு சில நாள் அத கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியாது அது வெளியில நம்ம வந்து ஜாபுக்கு போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா அது லேடிஸ்னால எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயும் செய்யணும் வெளியும் செய்யணும் அந்த மாதிரி இருக்குறப்ப நம்ம வந்து ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு தான் weight loss drink எல்லாம் இருக்கு நீங்க அத வந்து குடிச்சிட்டு கொஞ்சமா சாப்பிட்டீங்க அப்படினா வொர்க் அவுட்ங்கிறது பெருசா தேவைப்படாது ஏன்னா நம்ம வெளிய போறோம் அலையறோம் அதுவே கரெக்ட்டா இருக்கும் இதே வீட்ல இருக்கறோம் அப்படினா வீட்டு வேலையில இருக்கு அதுல வச்சு கூட நம்ம ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா மிஷின்ல போடாம கையில துவைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் நமக்கு அது ஒரு வொர்க் அவுட் தான் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சோம் அப்படினா கொஞ்சம் ஈஸியா வந்து நம்ம வந்து weight loss பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான weight loss drink ன்னு சொல்ல முடியாது சூப்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டிஃபரண்டா அதாவது பாத்தீங்க அப்படினா நமக்கு வயிறு ஃபில் ஆகணும் weight loss ஆகணும் அதுக்கு உண்டானதா ஒரு சூப்பர் ரெசிபி மாதிரி கூட வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி குடிக்கிறதுக்கும் சாப்பிறதுக்கும் பாத்தீங்க அப்படினா செம டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வயிறு ஃபில் ஆயிரும் இத காலையில நீங்க வேணும் அப்படினா காலையில பிரேக்பாஸ்ட்க்கு பதிலா நீங்க இத எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அத அப்படி தான் எடுக்க போறேன் இல்ல அப்படினா ஒரு 11:30 அந்த மாதிரி கூட நீங்க இத எடுத்துக்குங்க காலையில வெறும் வயித்துல சாப்பிடணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது இதே வெறும் வயித்துல சாப்பிடணும்னா கொஞ்சம் weight loss drink அந்த மாதிரி வந்து நீங்க வெறும் வயித்துல எடுத்துக்கலாம் ஆனா இது சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு weight loss ஆகும் இது எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படினா வீடியோக்குள்ள ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும் நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க சூப்பரான இந்த ரெசிபி எப்படி மேக் பண்றது அதை எப்படி குடிக்கலாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் மிக்ஸி கூட எடுத்துக்கங்க அதில் நான் வந்து இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா கொள்ளு நாட்டுப்பயிறு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த வெயிட் லாஸ்க்கு கொள்ளு பொறுத்தளவு இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில் இது வந்து ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் இன்னொரு பேன் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் வேணா சேர்த்துக்கேன் வேணாம் சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் ஒரு டீஸ்பூன் கொடுக்காது ஒரு அரை டீஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அது ஃப்ரை ஆகிறதுக்கு தான் இப்போ நான் சேர்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா தாமரை விதை சொல்லுவோம்ல மக்கானா சொல்லுவோம்ல அதுதான் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு 100 கிராம்ஸ் வந்து 90 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு 90 ரூபா தான் வரும் அதனால் நம்ம ஈஸியாக எல்லா கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது இதில் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாயாசம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி நிறைய இதில் இருக்குது சூப்பராக நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த தாமரை விதைன்னு சொல்கிறோம்ல அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது லைட்டாக இப்போ பாருங்கள் கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்கும் உடையாது இதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குல்ல நம்ம இந்த பொரியெல்லாம் உடையலாம் அந்த மாதிரி உடையும் இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப இதெல்லாம் இருக்குது நம்ம கார்ன் சாப்பிட்றோம்ல பாப்கார்னெல்லாம் சாப்பிட்றமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் அந்த மொறுமொறுப்பு தன்மைன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வறுத்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி வந்து கரெக்டாக வதங்கும் அவ்வளோதான் இது அப்படியே வந்து நம்ம வேக வைக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம நெய்யிலையோ எண்ணெயிலையோ வறுத்துட்டா அந்த டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சா உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடல தெரியுதா இந்த மாதிரி எடுத்தால் போதும் ரொம்ப கருகு வெட்டினாலும் சாப்பிட நல்லா இருக்காது லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் வைக்க போகிறேன் இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிச்ச பின்னாடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த கொள்ளு பொடின்னு சொல்லுவோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து கொள்ளுல அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொள்ளுப்பொடி அப்படின்னு கேட்டிங்கனாலே கடைகள் எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க கொள்ளு வந்து பொடி பண்ணி அவங்களே வச்சுருப்பாங்க
ஒரு சிலதில் பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு சுக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கேட்டால் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா இப்போ ஈஸியாக மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி கூட வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். நல்லா அந்த கொள்ளு பொடி இருக்குல்ல, கொள்ளு லேட் ஆகும். ஆனால் பொடி செஞ்சுருக்குமா சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. மேக்ஸிமம் போனால் ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். தண்ணியும் பெருசாக வந்து சுண்டாது. நம்மளுக்கு ஒரு கப்பு ஒரு பவுல் அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மக்கானா வச்சுருந்தாலும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸு இதில் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக அந்த டேஸ்ட்டுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் அந்த உப்பு இதெல்லாம் வந்து இதில் இந்த மக்கானால வந்து பிடிக்கட்டும். அதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து அதாவது ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அதுவும் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உப்பும் வந்து நல்லா பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆச்சு. நான் சிம்மிலேயே தான் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து நான் இப்போ மாற்ற போகிறேன். நீங்கள் கிளாஸ் அந்த மாதிரி கூட நம்ம குடிக்கிற மாதிரி கூட இதை ட்ரை பண்ணி குடிக்கிற மாதிரி கூட இருந்தால் கூட குடிச்சிக்கலாம். நான் இது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இல்லைனா நீங்கள் வெறும் கொள்ளை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நீங்கள் இதை மட்டும் உள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஊறிச்சு அப்படின்னா ரெடி ஆயிரும். இல்லைனா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ வந்து லைட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். சாப்பிட்றப்ப நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். சூப்பு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 நாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெகுலராக கூட இதை எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தொடர்ந்து ஒரு 5 நாள் 6 நாள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் நார்மல் சூடு வர்ற வரைக்கும் மூடி வைக்க போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் வேறு எதுவும் சாப்பிடல. இதை மட்டும்தான் நாம் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த தாமரை விதை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் கொள்ளு சூப்பு மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பசியும் அவ்வளோக்கா ஆகாது. நம்ம இந்த தாமரை விதையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெருசாக பசி ஆகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக சூப்பு மாதிரி மட்டன் சூப் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றப்பவே பார்த்திங்க அப்படின்னா வயிறு ஃபில் ஆகிறதுனால நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டோம். இதை நிறைய விதமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். இதை வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பசியும் ஆகாது. இதை கிரேவி மாதிரி கூட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிரேவி மாதிரி கூட இதை மேக் பண்ணலாம். பண்ணிவிட்டு சப்பாத்தி ஒரு 2 சப்பாத்தி வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உடலில் பார்த்திங்க அப்படின்னா எங்காச்சும் தேவையற்ற கொழுப்புகள் இருந்தாலும் கரைச்சி கொண்டு வந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாப்பிடாமல் இருக்கிறப்ப வயிறு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டா தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க. நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு அரை வயிறாக இருக்குல்ல, நம்மளுக்கு இன்னும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு அரை வயிறு மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பிட்டு தண்ணி வந்து உடனே குடிக்காதீங்க. சாப்பிடாதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிங்க வேணும்னா. இல்லைனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தண்ணியே குடிக்காதீங்க. சும்மா ஒரு சிப் அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர்லாம் தண்ணியெல்லாம் நீங்கள் குடிக்க வேணாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வயிறு ரொம்ப உப்புன மாதிரி இருக்காது. இன்னொன்று நம்ம சாப்பிட்டதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரணம் ஆகாமல் போயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து தண்ணியை குடிச்சுக்கலாம். அதனால கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதே வயிறு தொப்பை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மறுபடியும் பசினா கூட கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரே முட்டை வயிறு ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் பசியாகிற அளவுக்கு அடைச்சிட்டோம் அப்படின்னா வயிறு தொப்பை பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே குறையாது. அதனால் நீங்கள் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிங்காகவும் இதை சூப்பு மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வெயிட் லாஸ் ரெசிபி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.